Hi friends, welcome to the channel GK Literatures Expect the Unexpected Treasure. நான் தான் உங்கள் GK. இன்னைக்கு நம்ம TNT எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம அந்த பேஜ்குள்ளே என்டர் ஆகி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் அட்ரஸை வந்து நீங்கள் கூகுள் க்ரோமில் போய் டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஹெல்ப்லைனில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நியூ யூஸராக இருந்தால் அதை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஏற்கனவே நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நியூ யூஸருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எந்த பேப்பர் 1 பேப்பர் 2 கேட்கும் ஆப்ஷன். உங்களுக்கு நீங்கள் எந்த பேப்பர் எழுதுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி நேம் அண்ட் இனிஷியல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி வந்து இந்தியா. ஸோ அதை வந்து நீங்கள் எந்த நேஷ்னாலிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு அவங்க என்ன ப்ராசஸ் கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு do you have community certificate? சப்போஸ் உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இயர்ஸ் மந்த் டேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி அவங்க 2க்குமே அனுப்பிச்சிருவாங்க. இமெயில் அண்ட் ஃபோன் 2க்குமே அனுப்பிச்சிருவாங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் இமேஜ் அதை கிளிக் பண்ணிவிட்டு அது பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்கு உங்கள் இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்துடும். அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டு எல்லாமே கேட்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணிவிட்டு தரோவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதே மாதிரி நேமு ஜெண்டர் ரிலீஜன் எல்லாமே கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதே மாதிரி நேட்டிவ் ஸ்டேட் நேஷ்னாலிட்டி அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே அட்ரஸ் வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் சேம் ஆஸ் பெர்மனெண்ட் ஸ்டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பேப்பர் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 10th நேம் ஆஃப் போர்டு நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 12th அதே மாதிரி நேம் ஆஃப் போர்டு நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆர் போர்டு அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கொடுத்து பாஸ் பர்சன்டேஜ் 2க்குமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர் கிராஜுவேட்டோட என்ன டிகிரி படிச்சிங்க அது நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் மெயின் சப்ஜெக்ட் என்ன படிச்சிங்க எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிப்ளமா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் யூனிவர்சிட்டி என்ன மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கேட்கும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. சோஷியல் சயின்ஸ் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சரான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் 22-60 கேபிக்குள்ளே ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அதை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர். இது வந்து 10 கேபிலேருந்து 30 கேபி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஃபைல் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இது வந்து நமக்கு 60 கேபிலேருந்து 2 MBக்குள்ளே PDF ஃபைல்ஸாக தான் கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஏற்கனவே தனித்தனி ஃபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 12th 10th எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துடலாம். அடுத்தது வந்து இது முடிஞ்சதும் உங்களுக்கு டிக்ளரேஷன் கேட்கும். அதில் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து பேமெண்ட் ப்ராசஸாக வரும். உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும்.
ஸோ இதை தான் வந்து ப்ராசஸ். ஸோ இதை வந்து கரெக்டாக மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுங்க. மறுபடியும் ஓகேவான்னு கேட்கும். ஸோ அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு கரெக்டாக எழுதியிருக்கீங்களா என்னதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் கொடுங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மந்த் 13th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.